துபாயில இவ்வளவு ஹைட்டான பில்டிங்கோட மொட்டை மாடியில நடந்தோன்னே எனக்கு லைட்டா கேர் ஆயிடுச்சு. சரி கொண்டா ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புர்ஜ் கலிஃபா வியூவை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு மேல இருந்து சல்லுன்னு சலுக்கிட்டு வருது. அட இது நல்லா இருக்கே, நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் டிக்கெட் எடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு 45 திரம்ஸா இந்த கிளாஸ்ல சறுக்கி விளையாடுறதுக்கு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு அங்கிள் சறுக்கிட்டு போனாரு. அதை பாக்குறப்ப எனக்கு லைட்டா தலையை சுத்த ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம தான் வாங்க ஏறி பாயில உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் ஏறி உட்கார்ந்தோன்னே அந்த பாயிலே ஹேண்டில் மாதிரி வச்சிருக்காங்க. அதை எடுத்து நம்ம கையில கொடுத்தாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சறுக்க வேண்டியதுதான். ஃபுல்லா கிளாஸா இருக்கிறதுனால சுத்தியும் பாக்குறதுக்கு வியூ நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன சறுக்கிறப்ப நடுநடுல இந்த மாதிரி ஸ்டக் ஆயிருது. நம்மளே தான் லைட்டா மூவ்மெண்ட் போட்டு கீழே வர வேண்டியதா இருக்கு. 45 திரம்க்கு இது ஒர்த்தானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 45 திரம்க்குலாம் இது ஒர்த்து கிடையாது. நான் சும்மா உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு தான் இந்த ரைடுக்கு போயிருந்தேன். இதை முடிச்சுட்டு நடந்து வர்றப்ப பார்த்தா அங்கேயும் கிளாஸை போட்டு வச்சிருக்காங்க. இந்த பில்டிங் ஃபுல்லாவே இப்படிதான் போல. வீட்டுக்கு போற வரைக்கும் தலை சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அங்க பாருங்க ஹைட்ட மேல இருந்து பாக்குறப்ப அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு. நீங்க இந்த மாதிரி ஹைட்டான இடத்துக்குலாம் போவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.